ஹலோ ஆல், ஒரு அமேசிங்கான கிரேவி சப்பாத்தி, ரைஸு, ரோட்டி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் மஷ்ரூம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பன்னீர் ஆர் மீட் ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க. 1/2 பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மேரினேஷனுக்காக 1 கப் ஆஃப் கர்ட், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக cumin பவுடர் அதாவது சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இந்த மஷ்ரூம் அண்ட் 1 ஆனியன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. மசாலாக்காக அதே மசாலாவை திருப்பி போட போகிறோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக cumin பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது மேரினேட் பண்ண மஷ்ரூம் நல்லா தண்ணி வந்து இந்தளவு சுண்டி வரும், அந்தளவு வரலும் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. தாளிக்கிறதுக்காக 1/2 பெரிய வெங்காயம், நல்ல ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா கார்னிஷிங்காக கொத்தமல்லி, பட்டை, இலை, கசூரி மேத்தி அண்ட் சோம்பு வச்சுருக்கேன். இப்போது அதே கடாயில் சோம்பு, பட்டை, இலை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலும் வதக்கணும். வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. ஒருவேளை ஸ்டிக் ஆணுச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றி அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் போட்டு தண்ணி ஊற்றி இந்தளவு கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ நம்ம வச்சுருக்க தக்காளி எடுத்து போட போகிறோம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா கிரேவி எவ்வளோ வேணுமோ அதை விட ஒரு 1/2 மடங்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. எக்ஸாம்பிள், இப்போது 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா அது 1 கிளாஸ் ஆகிற வரலும் நல்லா சுண்டணும். இதுக்கப்புறம் கசூரி மேத்தி அண்ட் நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி போட்டுட்டு மேரினேட் பண்ண மஷ்ரூம் போட்டு கிளறி உடனே ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. அவ்வளோதான், சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி தூவியிருக்கேன். ரைஸ் கூடயும் சப்பாத்தி கூடயும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.